இயேசுவையே உறுதியாய் நம்பி இருக்க வேண்டும். எந்த நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ, நம்மளுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற சில காரியங்கள் எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் புரியலைனாலும் எனக்கு ஒன்று தெரியும், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால் தான் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட. தெரியுது பாருங்க, இதான் உறுதின்றது. எந்த சூழ்நிலை ஏன் அப்படின்னு அதை புரியாத இருக்கலாம், அதை விசாரிச்சாலும் தெரியாத இருக்கலாம். ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், எந்த சூழ்நிலையிலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த உறுதி தான் நம்மளை சமாதானமா வாழ வைக்கும். அதோடு கூட சமாதானமாக வாழ்றதோடு கூட நம்மை பாக்கியவான்களாய் நம்மை மாற்றும். ஆகவே இந்த நல்ல தெய்வம் நம்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மைகள் செய்கிற இந்த தெய்வம் யார் என்பதையும், அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதையும் அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையின் மேல் நம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவர் சொல்லுகிறதை நம் செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஒரு வெற்றி உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக, நிறைவுள்ளதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன். அதாவது நிறைவு. ஒரு வாழ்க்கையில் பாருங்க, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் எதெல்லாம் குறைவாக இருக்குதோ அதெல்லாம் நிறைவாக்குறது தான் அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபையாக இருக்கிறது. சரி, இந்த தேவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் இயேசுவை குறித்து நாம் எவ்வளவு தியானிக்கணுமானாக்கா, நிச்சயமாக தியானிக்கணும். ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுடையவர். ஆமென். அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவரை குறித்து வேத வசனம் சொல்லுகிறபடி கிரமமாய் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாக மாறும். குறைவுகள் நிறைவாக நிச்சயமாய் மாறும். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23, 24 முதலாவது பார்க்கிறோம். இந்த நல்ல தெய்வம் உண்மை யார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவரை குறித்து வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4, 23, 24 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய நல்ல தெய்வம், நீங்களும் நான் இந்த ஆராதிக்கிறோமே, இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே தான் அவருக்கு ஒரு பாடல் கூட பாடுவோம். நம்ம என்னை உண்டாக்கின தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி வரும். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையே, அதனால சொரூபம் ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு பாருங்க, இந்த தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்றதையே அநேகர் ஏற்றுக்கொள்றதும் இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறத புரிந்து கொள்கிறதும் இல்லை. இந்த ஆவியா இருக்கிற தேவனுக்கு ஒரு உருவத்தை வைத்து, ஒரு சொரூபத்தை வைத்து, ஒரு பிக்சரை உண்டு பண்ணி, ஒரு இமேஜ் வைத்து, அதன் முன்னால் சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை நமஸ்கரித்து, பழைய ஏற்பாட்டிலேயே 10 கட்டளை கொடுக்கும் பொழுதே அவர் சொல்லிட்டாரு, மேல வானத்திலும் கீழே பூமியில வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. 10 கட்டளை கொடுத்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் கூட, புதிய ஏற்பாட்டில் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவ்வளவு வெளிப்படுத்தினாலும் கூட, இந்த ஆவியா இருக்கிற தேவனுக்கு இன்னும் அவரை ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு, ஒரு 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 கூடாரத்தை பண்ணி அதுக்குள்ள வச்சு, ஒரு புண்ணிய ஸ்தலம்னு சொல்லி அதுக்குள்ள கொண்டு போய் ஒரு உருவத்தை வச்சு அங்க அடைச்சி வச்சு அப்படியா உண்டாக்கி, இதுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு, இதுக்குள்ள தான் சுவாமி இருக்குது, இங்க தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தையும் அந்த படங்களையும் அந்த சொரூபங்களையும் வணங்குகிறதை எவ்வாறு தேவன் ஏற்றுக்கொள்வார்? அப்படி அல்ல. தேவன் சொல்றார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதனால்தான் நாம் சில நேரங்களில் ஆராதிக்கும் பொழுது, அவர் ஆவியாய் இருக்கிற தேவனை அவர் தருகிற அந்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து நம்முடைய ஆவியில் நாம் ஆராதிக்கிறோம். ஆவியில் ஆராதிக்கும் பொழுது என்ன பேசுகிறோம், எப்படி துதிக்கிறோம், எப்படி பாடுகிறோம் என்று சொல்லி இந்த மூளைக்கு, இந்த மாம்சத்துக்கு தெரியாது இருக்கலாம். ஆனால் ஆவியில் நாம் நிறைந்து நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் மகிமை அடைவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிறது. ஆவியா இருக்கிற தேவன் ஆவியில் இருந்து சில நேரங்களில் நாம் ஆராதிக்க அவர் விரும்புகிறார். ஆவியோடும் உண்மையோடும். உண்மையா ஆராதிக்கிறோம், நல்லது. ஆவியோடு எப்படிங்க ஆராதிக்கிறது? ஆவியோடு ஆராதிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, அவர் தருகிற பாஷை, அவர் தருகிற அபிஷேகத்தில்
அவருடைய ஆவியில் நிறைந்து நம்முடைய ஆவியை விட்டு கொடுத்து நம்முடைய நாவில் அந்த ஆவியினால் உண்டாக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை பாடி துதித்து ஆராதிக்க முடியும். அதை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அதை அபிஷேகமாக, அது வரமாக அது தேவன் தந்திருக்கிறார். ஆமேன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பழைய ஏற்பாட்டிலும் கூட அதுக்கு ஒத்த ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. சகரியா 4வது அதிகாரம் 5-6. என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதனால் ஆகுமா? ஆவியினாலே. அப்ப அவர் அந்த நாட்களிலும் கூட ஆவியானவருடைய, அவர் ஆவியா இருக்கிறார் என்பதை என்னுடைய ஆவி அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறதை அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவி, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. அப்புறம் அந்த நாட்களிலும் கூட, பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் கூட அவருடைய ஆவியை மனுஷர்கள் மேல் அனுப்பி அந்த ஆவியின் வல்லமையை தந்து மக்களை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அந்த ஆவியானவர் நமக்குள் இயேசு ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டதுனால நமக்குள் நிரந்தரமாய் வந்து தங்கும்படியாக வந்து விட்டார். ஆமேன். யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார் என்பது, இருக்கிறார் என்பது உண்மை. அப்ப அதுல நீங்க எந்த அளவுக்கு நிரம்புறீங்களோ அந்த அளவுக்கு நிரம்பலாம். அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் நம்முடைய இருதயம். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்முடைய இருதயம் அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ், அளவில்லாமல் நிரம்பலாம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய அபிஷேகம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் நிரம்ப முடியும். அந்த அளவுக்கு அபிஷேகத்தால் நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் நிரம்புகிறது அல்ல. இது ஆராதனையின் பொழுதோ ஒரு அபிஷேக கூட்டத்தின் பொழுதோ கொஞ்சம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் துதித்து பாடிவிட்டு போகிறதல்ல. ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிற அனுபவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப பல காரியங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது மாம்சத்தில் செய்ய முடிகிறதில்லை, நம்முடைய மூளை அறிவில் செய்ய முடிகிறதில்லை, நம்முடைய பலத்தில் செய்ய முடிகிறதில்லை. அப்பொழுது நமக்கு ஆவியானவருடைய ஞானம் கொடுக்கப்படுகிறது, ஆவியானுடைய பலன் கொடுக்கப்படுகிறது, ஆவியானுடைய ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அப்ப நம்மால், உங்களாலும், என்னாலும் நம்முடைய அறிவு, படிப்பறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய ஆற்றல், இவைகளால் கூடாத காரியங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கூடும். ஆமேன். அதைத்தான் அன்னை மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லும் பொழுது, மனுஷரால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். அவர் சொல்லுகிறத அப்படியே செய்கிறார். ஆகவே தான் இந்த ஆவியான தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும், நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்க வேண்டும், ஆவியில் நிறைந்து பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும், ஆவியில் நிறைந்து அவரோடு கூட பேச வேண்டும். இதெல்லாம் ஆவியான தேவனோடு நாம் உறவாடுவதற்கு அவர் கொடுத்திருக்கிறதான மிக சிறந்த ஒரு வழி, மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம். சரி, இந்த தேவன் இந்த ஆவியாக இருக்கிறது மாத்திரமல்ல, இவர் வார்த்தையாகவும் இருக்கிறார். ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1-5 வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த கிறிஸ்துவத்தின் நம்பிக்கையிலே, இயேசு கிறிஸ்துவ மேல் வைக்கிற நம்பிக்கையிலே மிகவும் தெளிவாய் இருக்க வேண்டும். சில சத்தியங்கள் நம்முடைய மூளை அறிவில் புரிந்து கொள்ள முடியாமல் குழப்புகிறது போல இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நாம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசித்தால் போதும். ஆமேன். எல்லாத்துக்கும் தெளிவு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில சில காரியங்கள் தெளிவு கிடைக்கும். எல்லா காரியத்திற்கும் தெளிவு கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணுக்கா, வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படிச்சு யாராவது புரிந்து கொள்ள முடியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் யோவானுக்கு தேவன் பல காரியங்களை அவனை ஆவிக்குள்ளாக்கி வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய மாம்ச அறிவிலே, நம்முடைய புத்தி அறிவிலே, நம்முடைய தியாலஜியிலே
நம்முடைய படிப்பறிவிலே அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றுக்கும் விளக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதை விட விசுவாசிப்பதுதான் நல்லது. ஆமேன். அதனால்தான் மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லுகிறான், நான் அந்த மரியாள் சொல்லுகிறாள் தேவதூதன் இடத்துல, நான் புருஷனை அறியேன், எப்படி நான் குழந்தையை பெற்றெடுப்பேன் என்று சொல்லுது. அதை புரிஞ்சு கொள்ளணும்னு அவசியம் இல்லை உனக்கு, ஆனால் தேவனால் கூடும், அதை விசுவாசி போதும். ஆமேன். சில காரியங்களை விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிங்க இது நடக்கும், எப்படிங்க இது அப்படின்னு சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின்றீங்க, ஒரே தேவன் அப்படின்னு சொல்றீங்க, புரியாத கூட இருக்கலாம், ஆனா விசுவாசித்தால் போதும். ஆமேன். அதே போல ஆவியாய் இருக்கிறார், அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். வார்த்தையே தான் நான் உலகத்தில் வந்தார் என்று யோவான் சுவிசேஷத்தில் சொல். அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? தேவனாய் இருந்த இந்த வார்த்தை என்னானாரா? மாம்ச ரூபத்தில் வந்தார். ஆவியான தேவன், வார்த்தையாய் இருக்கிற தேவன் மாம்சத்தில் வந்தார். மாம்சத்தில் வந்து அந்த ஆவியான தேவன் மாம்சத்தில் வந்து அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி, அந்த ரட்சிப்பின் காரியத்தை அவர் நிறைவேற்றி விட்டு மீண்டும் அவருடைய பரலோகத்துக்கு அவர் சென்றிருந்தாலும் கூட அதே தம்முடைய ஆவியை நமக்குள் தந்து நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அவர் எங்கும் அவருடைய தம்முடைய ஆவியால் நிறைந்தவராய் கூப்பிடுகிற இடத்தில் அவர் வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ற, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க எப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன். ஆகவே தன் தேவனை, இந்த இயேசுவை நன்றாய் புரிந்து கொண்டால், கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், நான் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த இயேசு யாருன்னு தெரிஞ்சா விடுவாங்களாங்க? எல்லாரும் விடுவாங்களா? யாருமே இயேசு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. யாரும் இயேசு வண்டையில் வராமல் இருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் பற்றி பிடிச்சு கொள்வாங்க. ஏன்னா இயேசு யாருன்னு தெரியல. ஆகவே தான் நீங்களும் நானும் இயேசு யார் என்று கண்டு கொண்டு இருக்கிறோம். ஆகவே இன்னும் அதிகமாக அவரை அறிய 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 நாம் முற்றிலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்க 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 நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கிற, வேத வசனம் சொல்லுகிறது போல ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற, ஆமேன், நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை மாத்திரமல்ல, பிரகாசிக்கிற வாழ்க்கை. உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள், உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை குறித்து என்னை குறித்து சொல்லுகிறது. ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகிறேன் அப்படி அல்லைங்க. ஏதோ என்னுடைய தேவை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய எதிர்காலம் அப்படி வாழ்ந்துட்டு போறதுக்கு மாத்திரம் இயேசு நம்மளை ரட்சிக்கல. நம்மை உப்பாயிருக்க ஒளியாயிருக்க அழைத்திருக்கிறார். இந்த ஆவியாயிருக்கிற வார்த்தையாயிருக்கிற தேவன் நாம் ஒளி வீச வேண்டியவர்கள், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டியவர்கள். ஆமேன். அதுக்காகத்தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவ்வார்த்தையாகி தேவனே நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை தருகிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 24:11-12. தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். அப்ப அன்னைக்கு என்ன உண்டானது? கர்த்தருடைய வார்த்தையாகிய தேவன். பாருங்க, தேவன் ஒரு மனுஷனோடு பேசும் பொழுது தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார். அவரே வார்த்தையாய் இருக்கிறார், அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார். அப்போ வார்த்தை உண்டானதான். என்ன உண்டானது? கர்த்தருடைய வார்த்தை. கீழே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் யோனாவின் புஸ்தகம் 1:1, அமித்தாயின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. சகரியா 8:1 கூட சொல்லப்படுகிறது, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உண்டாகினாக்கா கர்த்தரே தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம். இன்றைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். ஆமேன். இன்னைக்கு பல நேரங்களில் கர்த்தர் வார்த்தையாய் இருக்கிறார், அந்த வார்த்தையை நமக்கு தருகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறதே இல்லை. போய் பாருங்க, இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளவு நேரம்
சாமி கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சாமி கும்பிடுறது, தெய்வத்தை வணங்குகிறது அப்படின்ற ஒரு முறையில் என்னன்னாக்கா, எல்லாமே இந்த உலகத்தில் நீங்கள் விசாரித்து பாருங்க, இந்த கிறிஸ்துவத்தை தவிர, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற இந்த கூட்டத்தை தவிர, இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கை வைக்கிறவங்களை தவிர, உலகத்தில் எந்த பக்தியாக இருந்தாலும் எல்லாருமே போய் இவங்களுடைய இவங்க பேசுகிற பேச்சும் இவங்க பண்ணுறதும் தான் அதிகமாக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இப்போ தெய்வத்தை வணங்குகிறதுன்னு சொல்லும்பொழுது என்னுடைய வழிபாடுகள் தான் அதிகமாக இருக்கும். நான் போய் இதை செய்யணும், அதை செய்யணும், குளிக்கணும், உடைய மாற்றணும், சில பூஜைகளை செய்யணும், சில முறைகளை செய்யணும், வழிபாடுகளை செய்யணும், கழுவணும், சுத்தம் பண்ணணும், இதுதான் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வார்த்தையை கேட்க செய்கிறார். நாம் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நாம் சமயத்தை கொடுக்கிறோம். அதுதான் முக்கியம் கிறிஸ்துவத்தில். ஏன்னா அவர் சொல்லுகிறத கேட்காத நாமளே நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு இல்லை பாட்டு பாடிட்டு துதிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா, அது ஒரு நிறைவான பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில சரியான ஒரு வெற்றியும் நமக்கு கிடைக்க முடியாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை, ஏன்னா அவர் வார்த்தையாக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு வார்த்தையான தேவன் நமக்கு வார்த்தைகளை இன்னைக்கு பாருங்க அச்சிடப்பட்டு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு பாக்கியவான்கள் நாம். எப்பனாலும் கூட வார்த்தைகளை திறந்து நாம் படிக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நாம் இந்த வார்த்தைகளை படிக்கிறோமோ அப்பொழுதுதான் இது நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்கிறது, ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:16, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரைகளும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படியாக. வேத வாக்கியங்கள் எல்லாம் எதனால் அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்படி சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியுது. நான் சொல்றேன், வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குதுன்னாக்கா எப்படி புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் நம்முடைய வார்த்தையாக வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ப அந்த ஆவியான தேவன் தான் ஒவ்வொரு சமயமும் உங்களோடு பேசுவதற்கு பல நேரங்களிலே நாம் அவருடைய குரலை கேட்பதற்கு சரியான அந்த ஆயத்தமாய் இல்லாதிருந்தாலும் கூட, அவர் எப்பொழுதும் பேசுகிறதை நாம் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உணரவும் தக்கதாக நம்முடைய இந்த மாம்ச கண்களிலே பார்த்து படித்து உணர்ந்து விசுவாசிக்கும்படியாக ஏற்கனவே எழுதி கொடுத்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இதை நாம் முக்கியத்துவமாய் கருதுகிறோம். கிறிஸ்துவ நம்பிக்கையிலே பரிசுத்த வேதாகமத்துக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் என்று சொன்னால், இது ஆவியான தேவனால், ஆவியானவரால், ஆவியா இருக்கிற தேவனால் பரிசுத்தவான்கள் மூலமாய் அவர் உரைத்ததையும் பரிசுத்தவான்கள் மூலமாகவும் எழுதி நம்ம கையில் கொடுக்கப்பட்டாயிற்று. ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொல்கிறார், கேள்விக்கான பதில் உங்களை கையில் கொடுத்து பிரிண்ட் செய்ய பதில் கொடுத்தாச்சு. அதாவது வெறும் கேள்வித்தாள் அல்ல நான் சொல்லுகிறது. இப்போ சில நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க, கொஷின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, லீக் அவுட் ஆயிடுச்சு, கொஷின் பேப்பர் கையில் கிடச்சிருச்சுன்னு. அப்படி நான் சொல்லவில்லை. கொஷின் பேப்பர்மா இல்லைங்க, ஆன்சர் ஷீட்டும் கிடச்சிருச்சு, கொஷனும் ஆன்சரும் கிடச்சிருச்சு. கொஷனும் ஆன்சரும், கேள்வியும் பதிலும் ரெண்டும் உங்கள் கையில் கிடைச்ச பிற்பாடு ஃபெயிலான யார் தப்பு? வாத்தியார் தப்பா? யாருடைய தப்பு? அப்படித்தாங்க இன்னைக்கு கேள்வியும் நம்முடைய வாழ்க்கைக்கு கேள்விக்கான பதிலை ஆண்டவர் எழுதி கொடுத்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசித்தால் போதும், விசுவாசத்தை எடுத்துக்கொண்டால் போதும். இது விசுவாசிக்க விடாதபடி தான் பிசாசு. அதனால தான் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறார், வார்த்தை விழுந்தவுடனே பிசாசு வரணும். என்ன வரும்? விழுந்தவுடனே பிசாசு நிலத்தில், உங்களுடைய இறுதியுமாகி நிலத்தில் வார்த்தை விழுந்தவுடனே பிசாசு வரான். வந்தவுடனே என்ன பண்றோம்? அதை எப்படியாவது எடுத்து போட்டுருணும். நாங்கள் அதுக்குத்தான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் அவன் எடுத்து போட்டுறான், உங்களோட இறுதியத்தில் உழந்த உடனே எடுத்து போட்டுறான், உங்களுக்கு மறந்து போயிருன்னு சொல்லித்தான் நாங்கள் ஆண்டவருடைய துணையோடு கூட, அவர் கொடுத்த ஞானத்தோடு கூட, அவர் கொடுத்து தான் டெக்னாலஜியெல்லாம் உபயோகப்படுத்தி நாங்கள் அதை வாய்ஸ் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அதை கூகுளில் அப்லோட் பண்ணி
அது வான் அலைகள் எங்கும் ரெடியா இருக்கிற மாதிரி நாங்களும் அவருடைய உதவியோடு கூட செய்யறோம். நீங்க மறந்தா திருப்பி போட்டு கேட்கலாம். அவன் பிசாசு எடுத்து போட்டா திருப்பி நீங்க லோட் பண்ணலாம். அவங்க விருதித்திலிருந்து உங்க பிரச்சனைகளை கொடுத்து, உங்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து, தேவனுடைய வார்த்தையை கேட்ட வார்த்தையை எடுத்து போட்டா திருப்பி நீங்க ஓபன் பண்ணி லோட் பண்ணலாம். கேட்டு உள்ளத்தில் ஏற்றிக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மெத்தடுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப மறக்கவே முடியாது. பதில என்ன பண்ண முடியாது? வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்கான பதில் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது? பெயில் ஆகவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, பெயில் ஆக மாட்டேன். வாழ்க்கையில் ஃபெயில் ஆக முடியாதுங்க. நன்றாய் புரிஞ்சுக்காங்க, வாழ்க்கையில் ஃபெயில் ஆகவே முடியாது. என்ன சொல்ல போனால், சிறு பிள்ளைகள் அநேகர் வாலிபரில் இருக்கிறீங்க, வார்த்தையின்படி வாழ்ந்தாக்கா டைவர்ஸ் ஆகவே முடியாது. டைவர்ஸ் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது. குடும்பம் உடஞ்சி போகிற பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது. கவனமாக கேளுங்க. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், கர்த்தருடைய வழியை போய் பிடிச்சிக்காங்க, ஆண்டுடைய சமூகத்தை உறுதியாக வார்த்தையை பிடிச்சிக்காங்க. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் முடியாதுங்க, தோக்க முடியாது. ஆக வேண்டிய அவசியம் இல்லையே. டைவர்ஸ் ஆகணும்னு எங்கனாசி எழுதியிருக்குதா? குடும்பம் உடஞ்சி போயிருந்து எங்கனாசி எழுதியிருக்குதா? இல்லை. அப்ப ஏன் உடையுது? கேள்வி இருக்குது, பதில் இருக்குது. கேள்வி மாத்திரம் கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம், பதில் படிக்கிறதே கிடையாது. பதில் இருக்குது, கேள்வி இருக்குது. படிச்சுக்காங்க, கற்றுக்காங்க. இதுல இந்த கேள்வி, உங்கள் வாழ்க்கைக்கான கேள்வி நீங்களே கேளுங்க, அதுக்கான பதில் இங்கே தேடுங்க. அந்த பதிலை பெற்றுக்கொண்டு அந்த பதிலை விசுவாசிங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. முறிய முடியாது, குடும்பம் முறிய முடியாது. உடைய வேண்டிய அவசியம் இல்லை, பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வேதவசனம் சொல்லுது? நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் பார்க்கலன்னு எழுதி இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்பத்துக்கு இறந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீதிமான்னா யார்? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒரு சந்ததி. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரனாக இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியமா இருக்கிறது உலக ஞானத்திலும் மேலானதுமா. கிறிஸ்துக்குள் பைத்தியமா இருக்கிறது உலக ஞானத்திலும் மேலானது. ஆகவே அவருடைய வார்த்தை தேவ ஆவியினால் உண்டா இருக்கிறது என்று விசுவாசிப்போம். இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தையை நினைக்கிறதில்ல. ஒரு 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 எங்களுடைய சின்னம்மா மகன், அவன் பேர் சேகர். நான் பெயர் சொல்லியே சொல்லணும் இல்லையா? சொல்கிறதெல்லாம் சில நேரத்தில் பொய்யான உதாரணம்னு நினச்சிக்கூடாது. சேகர் அவன் சாமியார் ஆகிறதுக்காக படிச்சுக்கிறான். 10-12 வருஷம் படிச்சுட்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவனோட பேசும்பொழுது என்ன சொல்ல தெரியுமா? வேலையில்லாத எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றான். குருவான ஆகுறதுக்கு எத்தனையோ வருஷம் படிச்சுவேன் தியாலேஜி, அந்தலேஜி, என்னமே லேஜின்றாங்க, அதெல்லாம் படிச்சுவேன். என்ன சொல்கிறேன்னாக்கா, வேலையில்லாத எழுதி வச்சுக்கிறாங்க, இதை போய் நம்பிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறான். எந்த அளவுக்கு கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் வார்த்தையாயிருக்கிறார். ஆமென். இதை அறிந்து விசுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். விட்டுறாதீங்க. அவர் ஆவியாயிருக்கிறார். அதே நேரத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் அவரால் அருளப்பட்டு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் 1000 கேள்விகள் உண்டு. அத்தனை கேள்விகளுக்கும் தேவையான பதில்கள் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். நீங்கள் துன்பத்தில் இருக்கிறீங்களா? வியாதியில் இருக்கிறீங்களா? பிரச்சனை இருக்கிறீங்களா? பதில் கொடுக்கப்பட்ட பதிலை தேடி வாசியுங்கள், தேடி விசுவாசியுங்கள். அந்த வார்த்தையை அப்படி நம்புங்கள். எனக்கு சொந்தம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கி 12:10-11 இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியம் உள்ளவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள் போலவும் சங்க தலைவரால் அறையப்பட்ட ஆணி போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பினால் அளிக்கப்பட்டது. இந்த வார்த்தை குறித்து சொல்கிறா பாருங்க. தேவனால் அருளப்படுகிற வார்த்தை குறித்து பிரசங்கி 12:10-11 சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? சத்தியம் உள்ளவைகள். எழுதின வாக்கியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான்? சத்தியம். ஏன்னா ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. செவ்வையும் சத்தியமும் உள்ளவைகள். எல்லாம் சொல்லுங்க, செவ்வையும் சத்தியமும் உள்ளவைகள் ஒரே மேய்ப்பினால் அளிக்கப்பட்டது. எப்படியெல்லாம் சொல்கிறா பாருங்க. தேவனுடைய ஆவியின் ஞானத்தை கொண்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எவ்வளோ முக்கியம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு. தேவனுடைய வார்த்தையை மறந்துடாதீங்க. தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மார்க் 12வது அதிகாரம் 24வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். எதை அறியாதனாலயா? 2 காரியத்தை அறியல. புரிஞ்சுக்காங்க. 2 காரியத்தை அறியலைனாக்கா தப்பான எண்ணம் வருது.
தப்பான எண்ணங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை குறித்து, கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து, மனிதனுடைய வாழ்க்கை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, வேத வாக்கிய அதாவது பக்தி மார்க்கங்களை குறித்து, கிறிஸ்தவத்தை குறித்தும் பல நேரங்களில் தப்பான எண்ணம் ஏன் வருதுனாக்கா, 2 காரியங்களை அறியல. தேவன் ஆவியாயிருக்கிறார், ஆமேன். அடுத்து தேவன் வார்த்தையாயிருக்கிறார். இது 2ஐயும் அறியல அப்படின்னாக்கா தப்பான எண்ணம் தான் வரும். இதை குறித்து புரியாதான் இருக்கும். இதை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும், அவருடைய உதவியை நாட வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும், எல்லாம் சொல்ல, வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அப்படின்னு என்ன? தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் வார்த்தையாயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவர் வார்த்தையாயிருக்கிறார். இது 2ஐயும் சரியாய் அறிந்து கொள்ளல அப்படின்னாக்கா தப்பான எண்ணம் வரும். என்னங்க இது, என்னங்க என்ன இப்படி சொல்றாங்க, என்னத்துக்கு இது படிக்க சொல்றாங்க, ஜெபிக்க சொல்றாங்க, அந்நிய பாஷை பேச சொல்றாங்க அப்படின்னு தப்பான எண்ணம் தான் வரும். வேத வாக்கியங்களையும் வல்லமே அறியாத பொழுது பாருங்க, சில நேரத்தில் சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்பொழுது சில மருந்து மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க. இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அதனுடைய அந்த மகத்துவம் தெரியாதனால, அந்த மருந்துகளுடைய அந்த பத்தியத்தினுடைய மகத்துவம் தெரியாதனால தப்பான எண்ணம் இருக்கும் அவங்களுக்குள்ள. ஆனால் தாய் தகப்பனுக்கு நல்லா தெரியும், இதை சாப்பிட்டா ஆரோக்கியம் உண்டாகும், இதை சாப்பிட்டா பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு தெரியும். ஆனால் அவங்க இஷ்டம் இல்லைனாலும் அவங்கள பலவந்தம் பண்ணி அதை சாப்பிட வைக்குவாங்க. அது போலத்தான் இதில் இருக்கிற மகத்துவம் தேவ ஆவியினால் எங்களுக்கு தெரிகிறதுனால தான் இதை படியுங்கள், தியானியுங்கள், விசுவாசியுங்கள், நம்புங்கள் என்று சொல்லி அறைகோல் விடுகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இதை ருசித்து பார்த்திருக்கிறோம், ருசிக்க வைத்திருக்கிறார். நீங்களும் ருசித்திருக்கிறீர்கள். இன்னும் ருசிக்கலாம், இன்னும் அனுபவிக்கலாம், இன்னும் வெற்றி அடையலாம், இன்னும் ஜெயிக்கலாம், இன்னும் முன்னேறலாம், இன்னும் தோல்வி ஜெயமாய் மாற்றலாம். இயேசுவின் நாமத்தினாலும், அவருடைய வல்லமையினாலும், அவருடைய ஆவியானவருடைய துணையினாலும், அவருடைய வார்த்தையினாலும் இன்னும் தோல்வியை ஜெயமாய் மாற்றலாம். ஆமென். பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தப்பான எண்ணத்தை எடுத்து போடுங்க. வேத வாக்கியங்களையும் அவருடைய வல்லமையும் அறிய முயற்சி எடுங்க. யோவான் 5:46-47, நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாது இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள்? என்ன சொல்லுகிறார்? வேத வாக்கியங்கள், எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் என்ன சொல்றார்? எழுதின வாக்கியங்கள் எல்லாம் சொல்ல, எழுதின வாக்கியங்கள், எழுதின வாக்கியங்களை என்ன சொல்றாரு? எழுதின வாக்கியங்களை விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்ற? எழுதின வாக்கியங்கள், எழுதின வாக்கியங்கள். ஏசு என்ன சொல்றாரு? எழுதின வாக்கியத்தை விசுவாசிப்பா. ஏசு சொல்றாருங்க, நான் சொல்லல. யார் சொல்றது? ஏசு சொல்லுகிறார். எழுதின வாக்கியங்களை அப்படின்னா, எழுதின வாக்கியம் யாரால் எழுதப்பட்டதா? இயேசு கிறிஸ்துவினால், பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது என்பதை இயேசுவே சொல்லுகிறார். எழுதின வாக்கியங்களை விசுவாசியாது இருந்தான். அவனும் ஆவியினால் நிரப்பப்பட்டு தான் எழுதியிருக்கிறான். அந்த எழுதின வாக்கியங்களை விசுவாசிங்க, எழுதின வாக்கியங்களை விசுவாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7:38, சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கப்படும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் எவனே? எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ வாக்கியம். எழுதப்பட்ட இந்த வார்த்தை என்ன வார்த்தையும்? ஜீவ வாக்கியம். இந்த ஜீவ வாக்கியத்தை ஒரு மனுஷன் படிக்க, தியானிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிறது என்பதை பாருங்க. அப்போஸ்தலர் 17:11. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் ஒன்று, அந்த வசனத்தை வாசித்துட்டு நான் சொல்றேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தபடியினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்களா? வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? மனோவாஞ்சியாய். எல்லாம் சொல்லுங்க, மனோவாஞ்சியாய் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவேன். அது மாத்திரமல்ல, வேத வாக்கியங்களை ஆராயணும். அவன் இப்படி சொல்லியிருக்குதா, இப்படி சொல்லியிருக்குதா, இது இப்படி எழுதியிருக்குதா, ஆராயணும். ஆனால் எனக்கு சிரிப்பு தான் வருது, சில நேரத்தில் துக்கமும் உண்டாகுது. என்னன்னாக்கா, வேத வாக்கியங்களை ஆராய்கிறது ரொம்ப குறைந்து போய்விட்டது. என்ன தெரியுமா? இன்றைக்கெல்லாம் ஒரு மொபைல் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த கட் பண்ணி சில வீடியோங்கள் போட்டிருப்பாங்க பாருங்கள்.
ஒரு நிமிஷத்து வீடியோ, 1 நிமிஷம் 30 செகண்ட் வீடியோங்க, அதை பார்த்துக்கிட்டு போகிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. நான் கட் பண்ணி போடுறது தப்புன்னு சொல்லலை, இல்லை அதை பார்க்குறது தப்புன்னு சொல்லலை. நான் சொல்கிறேன், மனோவாஞ்சியை வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்ததினால் அப்படின்னாக்கா, ஆராயிறதுனாக்கா இந்த ஷார்ட் வீடியோ உங்களை பார்க்குறதில்ல. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அந்த ஷார்ட் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, அதனுடைய முழு செய்தியும் உட்காந்து 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அந்த ஊழியக்கார் பேசியிருப்பார். அந்த முழு செய்தியும் கேட்கறதுக்கு உண்மையாகவே உள்ளத்தில் வாஞ்சி இருக்குதா? ஓப்பன் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை, 1 மணி நேரம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு பொறுமை இருக்குதா? பிசாசு விட மாட்டாங்க. நீங்களும் ரொம்ப நல்லவங்க, பிசாசு விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஷார்ட் செய்தி பார்த்து கெட்டு போனீங்களுக்கு தெரியும் எனக்கு. ஏன் தெரியுமா? நல்ல வார்த்தை தான் பேசியிருப்பாங்க, இல்லை கண்டிப்பான சில வார்த்தைகள் பேசியிருப்பாங்க, அதை மாத்திரம் கட் பண்ணி யாரோ ஒருத்தர் போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் பாரு இப்படி சொல்லியிருக்கார் அவர் தலையும் தெரியாது வாழும் தெரியாது, சென்ட்ரல் ஒரு பாயிண்ட். அதுக்கு தான் சகோதரர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய செய்தி கட் பண்ணி போட வேண்டாம் அப்படின்னு. பார்க்கறதுக்கு விருப்பம் தான் முழு செய்தியும் பார்க்கட்டும். வேணுமென் தான் ஆவினால் உணர்த்தப்பட்டு பேசுகிற வார்த்தையை ஃப்ரண்ட்ல போட்டு அப்புறம் செய்தி போடு, அது வேற விஷயம். ஆனால் அதை கட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி விடுற பொழுது உண்மையாகவே அதை பார்த்துக்கிட்டே வாழ்த்து. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே வாழ்ந்துருவீங்களா? எத்தனை பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? இல்லை தானே? ஏதோ அவ்வப்போது தேவைப்பட்ட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, டீக்கு பிஸ்கட் சாப்பிட்றீங்க, மிக்சர் சாப்பிட்றீங்க, சில உணவுகளை சாப்பிட்றீங்க, பிரெட் பன் எல்லாம் சாப்பிட்றீங்க. ஆனால் ஃபுல் மீல் சாப்பிட்றீங்களா? முழு சாப்பாடு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றது இல்லையா? எத்தனை சாப்பாடு சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்கு? 3 ஃபுல் சாப்பாடு. அது இல்லாத ஸ்நாக்ஸு, சாப்பாடு ஃபுல் சாப்பாடோட ஒப்பிட்டா ஸ்நாக்ஸ் கம்மி தான் இல்லையா? ஸ்நாக்ஸ் 2 தடவை 3 தடவை சாப்பிடுவீங்களா இன்னும் ஸ்நாக்ஸ், இல்லைன்னா 3 தடவை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் வெறும் ஸ்நாக்ஸே சாப்பிட்டு வாழ்றதுக்கு பார்க்குறீங்க. அந்த ஸ்நாக்ஸ் கெடுத்துறது உங்களைய. வெறும் பிஸ்கட்டே சாப்பிட்டா என்ன ஆகும்? வெறும் மிச்சரே சாப்பிட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா ஏதாவது சரீரத்துக்கு கோளாறு உண்டாகும். அதே மாதிரி தான் யாரெல்லாம் அந்த ஷார்ட் மெசேஜை பார்த்துக்கிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்ல ஊழிக்காரங்க பேசியிருப்பாங்க, அதையே பார்த்துக்கிட்டு 1 மணி நேரம் அதை தள்ளி விடுவாங்க. அந்த 1 மணி நேரம் தள்ளி விடுத்த ஒரு உருப்படியான செய்தியை முழுமையாய் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆமென். அதுதான் ஆராயிறது, அதுதான் புரியுறது. கொஞ்சம் ஒரு கிளிப் போட்டு முன்னாடி தள்ளிட்டு இன்னொரு ஊழிக்காரு. ஸோ வேண்டான்னு சொல்லலை, அதனால் சில சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். அது சில நேரத்தில் கெடுத்து விடும், உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து கூட விடும், உங்களுடைய நம்பிக்கையை தாறுமாறாக்கி விடும். முழு செய்தியும் கேளு. யாருடைய ஊழிக்காட்டும் நீங்கள் தலைவர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரலும் 1 மணி நேரம் செய்தியா 1.5 மணி நேரம் செய்தியா முழு தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் எடுத்துக்காம இல்லாட்டும் விட்டுருங்க. அதான் ஆராயிறது. வேத வாக்கியங்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்கள் ஆறது. தினம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சேலஞ்சாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு முழு செய்தியை இன்னைக்கு கேட்குறீங்களா, அது மாதிரி ஒரு அமைதியாக கேட்குறீங்களா, அது மாதிரி ஒரு முழு செய்தி ஆடியோவிலையோ வீடியோவிலையோ ரெக்கார்ட் பண்ணி பதிவிறக்கம் செய்து கொண்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஒரு முழு செய்தியை நல்ல சபைக்கு பேசுகிற ஆழமான சத்தியங்களை வசனங்களை பேசுகிற ஒரு முழு செய்தியை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முழு செய்தி 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் கேட்டு பாருங்க. தெசலோனிக்கேயர் இருந்தவர்கள் 17 அப்போஸ்தலர் 17:11 எழுதப்பட்டபடி உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணம் உங்களுக்குள் வரவில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்க முடியாது. ஆமென். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. கேட்க கேட்க வாழ்க்கையை மாற்றும், குணங்களை மாற்றும், எண்ணங்களை மாற்றும், சிந்தைகளை மாற்றும். ஏன் என்று சொன்னால் ஸ்நாக்ஸோடு போயிட்டு இருக்கிறதுனால தான் வாழ்க்கை மாற்றங்கள் இல்லை. விசுவாசத்தில் குறைபாடு, சோர்வு. காரணம் என்னக்கா, ஸ்நாக்ஸை போல தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறதுனால தான். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தியானியுங்கள், ஆராயுங்கள், வாழ்க்கையில் மாற்றம். ஆமென். உங்க வாழ்க்கையில் மாத்திரமல்ல, குடும்பமே மாறும், சூழ்நிலையே மாறும். 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் எப்படி இருக்குதான்? ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குது. அப்போ வார்த்தைகளெல்லாம் என்ன தத்தனை சொன்னேன்? ஆம் அப்படின்னா என்னது? பதில். ஆமேன் என்ன? பதில். ஆம் ஆமேன் பதில் இருக்கு, பதிலாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பதிலாக இருக்கிறது. ஆகவே தான் உபாகமம் 8:2-3 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவனை சோதித்து உன் 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 இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக.
அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீ உன் பிதாக்களுக்கு அறியாதிருந்த மன்னாவிலால் உன்னை போஷித்தேன். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வாயிலிருந்து, எல்லாம் சொல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தேயு 4:4 கூட இயேசு பிசாசுகிட்ட சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. என்ன சொல்றாரு? எழுதியிருக்கிறத நீங்களும் நானும் எடுத்துக்கலாம் அப்படின்னு காண்பிக்கிறாரு. எழுதியிருக்கிறத எடுத்துக்கிட்டீங்களாக்கா என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை உண்டாகும். எழுதியிருக்கிறதை நாம் எடுத்துக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை நம்மை வெற்றிக்கு நேராய் நடத்துகிறது, ஜெயத்துக்கு நேராய் நடத்துகிறது, முன்னேற்றத்துக்கு நேராய் நடத்துகிறது, சமாதானத்துக்கு நேராய் நடத்துகிறது, சந்தோஷத்துக்கு நேராய் நடத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தை என்னை பரலோகத்துக்கு நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்னை நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிறது. ஆமேன். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பது, ஆவியான தேவன் ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தையை கேட்பது, தியானிப்பது, விசுவாசிப்பது மிகவும் முக்கியம். இது நம்முடைய வாழ்க்கைக்கான கேள்வி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்கான அத்தனை பதிலும் இங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையின் டிசைனர் நம்முடைய இயேசு அதுக்கான மேனுவல் புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். மேனுவல் கொடுத்தும் அந்த வாகனத்தை இயக்க தெரியல அப்படின்னாக்கா அது நம்ம தப்பு. அதுக்கு தான் படிக்க தெரியாதவர்களும் கூட உங்களுடைய தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கணுன்றதுக்காகத்தான் உங்களுக்கு ஆடியோ பைபிளெல்லாம் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பைபிள் இருக்கிறது போல ஒவ்வொரு ஆடியோ பைபிள் இருக்கணும். அது டேப் ரெக்கார்டில் ஒலிக்கணும், அது ப்ளூடூத்தில் ஒலிக்கணும், உங்களுடைய பாக்ஸில் அது பேசப்படணும். நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது, தூங்கும் பொழுது, சும்மா இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் யோசுவா 1:7-8 என் தாசனாகிய மோசேவனுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அடுத்து சொல்கிறது, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, தியானித்து கொண்டு இருப்பாயாக. வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, தியானித்து கொண்டு இருப்பாயாக. வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, தியானித்து கொண்டு இருப்பாயாக. எப்படி சொல்றதுனாக்கா, சில பேர்த்துக்கு பாருங்க, எப்பயுமே ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஆசை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லு. அது மாதிரி இது ஏதாவது வாயில் போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸுங்களை வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு, வாயிலையும் இருக்கணும், இருதயத்திலையும் இருக்கணும். வாயை விட்டு பிரியாத இருப்பதாக, இருதயத்தில் தியானமாக இருப்பதாக. அதில் சொல்லப்படுகிறது அப்பொழுது. எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது. நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். எப்பெல்லாம் அப்பொழுதுன்னு இருக்குதோ இதை மாத்திரம் விட்டுறாதீங்க வாழ்க்கையில். இயேசு கிறிஸ்து நம்புகிறோம், நீங்களும் நானும் நம்புகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற, எப்போதாவது தற்செயலாக இதை கேட்க நேரிட்டா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அப்பொழுதுன்றதை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஏன்னா அப்பொழுது அப்படின்ற அந்த வார்த்தை வந்துச்சுனாக்கா அது ஏதோ கேரண்டின்னு அர்த்தம். ஆமேன். அது கேரண்டி கொடுக்குற வார்த்தையை எடுத்துக்கணும். அப்பொழுதுன்னு ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். அப்பொழுதுன்னு சொல்லு வந்துச்சுனாக்கா விட்டுறாதீங்க. அதை பாருங்க, என்ன சொல்லுதுனாக்கா, நான் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தெரிஞ்சா யாருமே விடமாட்டான். இதை இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கா, இந்த ஷூ போட்டுக்கிட்டா நீ கேரண்டி ஜெயிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு ரகசியமாக வந்து சொல்லிட்டான். அவன் போடாத இருப்பானா, அது எவ்வளவு பணமாக இருந்தாலும் அதை கொடுத்து அவன் போட்டுக்குவான். ஏன்னா நான் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஷூ எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு. அதே போல தான் இயேசு சொல்கிறாரு, அப்பொழுது. எல்லாம் சொல்ல, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எப்பொழுது? எப்பொழுது? அப்பொழுது. எப்பொழுது? அப்பொழுது. வாயில் இருக்கும் பொழுதும் தியானமாக இருக்கும் பொழுதும். நான் கேட்கும்போது நீங்கள் அப்படி சொல்லணும். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எப்பொழுது? வாயில் இருக்கும் பொழுது, தியானமாக இருக்கும் பொழுது. அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? நீங்கள் நான் எப்பொழுதுன்னு கேட்டால் நீ அப்படி சொல்லணும். மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க.
உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். சொல்லுங்க, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எப்பொழுது? வாயிலும் இருதயத்திலும் இருக்கும் பொழுது. இந்த வசனங்கள் வாயிலும் இருதயத்தில் இருக்கும் பொழுது. சரி, அப்பொழுதுன்ற சில வார்த்தைகளை காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. யாருமே விடமாட்டீங்க. இது உலகத்துக்கு தெரிஞ்சாக்கா யாருமே விடமாட்டாங்க. இது ஒரு சீக்ரெட், தேவன் கற்றுக் கொடுத்த. அதனால தான் இதை ஆராய போகிறோம். இது ஆராய்ச்சி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில் இதை பொருத்தி கொள்ள போகிறோம். எப்படி ஷூவை பொருத்திக்கிட்டா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வாஞ்சியா இதை பொருத்தி கொள்ளணும். அது போய் ஜெயிப்பா புத்திமான நடந்து கொள்ளுவே, வழி வாய்க்க பண்ணுன்னு சொன்னால் பொருத்தி கொள்ளாத இருக்குமா வாழ்க்கையில்? கண்டிப்பாக. பாருங்க, பெட்ரோல் பக்காண்ட போய் பாருங்க, பெட்ரோல் போடுறதுக்கு போகும்போது ஒருத்தர் நிச்சயிட்டு இருப்பான், சார் இதை பொதிச்சிக்காங்க மைலேஜ் அதிகமாக வரணுவான். அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக பொருத்திக்கலாம். அப்போ இது, ஆனால் அது எவ்வளோ உண்மையாக தெரியாது. இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தி கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை பொருத்தி கொண்டால், இந்த வார்த்தையின்படி வாழ ஆரம்பித்து விட்டால், வார்த்தைக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து விட்டால், வாயில் இடம் கொடுத்து விட்டால், இருதயத்தில் இடம் கொடுத்து விட்டால் வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கிற பாருங்க, ஆமோஸ் 5:4. ஆமோஸ் 5:4 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள். நீங்க எல்லாம் சொல்லணும், எடுத்தீங்க அத்தாட்ட சொல்லணும், என்னை தேடுங்கள். நீங்க அத்தாட்ட சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏதாவது எடுக்கலைன்னு ஒருத்தருமே. ஆமோஸ் 5:4 எடுக்கலன்னு வேத வசனங்கள் எடுக்கிறதுக்கே தடுமாறுறீங்க இன்னுமே. ஆமோஸ் 5:4. ஆமோஸ் எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டில் இருக்குது. தேடுறீங்க. ஆமோஸை தேடி கண்டுபிடிக்க முடியலையே. இயேசு பிடிச்சி அது அப்படிலாம் படிக்காது. அவ்வளோலாம் படிக்க வேண்டிங்க. நான் படிக்கிறதுக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்க. ஆமோஸ் 5:4 தமிழில் எழுதப்பட்டிருக்குது, கன்னடத்தில் எனக்கு தெரியாது. என்னை தேடுங்கள், அதுக்கத்தான் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். பிழைப்பீர்கள், அது எனக்கும் தெரியும். மெயின் வார்த்தை சொல்லலையே, என்னை தேடுங்கள். அந்த அப்பொழுது விட்டுட்டு படிக்கிறீங்களோ அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு. இந்த அப்பொழுதத்தை காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் அப்பொழுது விட்டுட்டு பிழைப்பேர்னாக்கா என்னை தேடுங்கள். நீ சொல்லுங்க, என்னை தேடுங்கள். ஆமோஸ் 5:6 படிக்கிறேன் பாருங்க. அதுல கீழே வந்துருங்க, 5:6 வந்துருங்க. கர்த்தரை தேடுங்கள். என்னங்க சொல்ல மாட்டேறீங்க பயந்துக்கிட்டு? தைரியமா சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்கள். என்னங்க ஆச்சரியமா இருக்குது. இந்த அப்பொழுதெல்லாம் மார்க் பண்ணிக்காங்க, நீங்க நல்லா மார்க் பண்ணிக்க. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை தேடுங்கள். ஓகே, அப்ப அதை அப்படியே கொண்டுட்டு வரேன் பாருங்க. அதை அப்படியே நான் புதிய ஏற்பாட்டு கொண்டுட்டு வரேன். 6வது அதிகாரம் 33வது வசனம், மத்தேயு 6:33 எடுத்துக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 10 மணி தாண்டுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு வசனத்தை காமிச்சு கொடுக்குறேன். நீங்கள் இன்னொரு வசனத்தை புரட்டிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஒருத்தருமே வசனத்தை திருப்ப மாட்டேறீங்க. திருப்புங்க. மத்தேயு 6:33. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படிக்கணும். நான் படிச்சு நிறுத்துவேன், அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் படிக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எப்பொழுது? இன்னொரு தடவை வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். எப்பொழுது? ஆச்சு, போகலாம். அப்படியே போகிறேன். நீங்கள் வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கோம். எரேமியா 33:3. எரேமியா 33:3 எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுறதுக்கும் உபயோகம் இருக்கும்படியாக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எரேமியா 33:3 நான் படிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கணும். என்னை நோக்கி கூப்பிடு. எப்பொழுது? மீண்டும் ஒரு வருஷம் படிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு. படிங்க 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 படிங்க, எல்லாரும் படிங்க. கன்னட தமிழ் எல்லாம் படிங்க. இன்னொரு தடவை சொல்றேன். நான் பாதி படிச்சு நிறுத்துறேன். என்னை நோக்கி கூப்பிடு. எப்பொழுது? புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். புதிய ஏற்பாட்டு மத்தேயு 7வது அதிகாரம் 7-8 2 வசனங்களை எடுத்துக்காங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம் நான் படிக்கிறேன், முன்னாடி நீங்க படிக்கணும். கேளுங்கள்.
தேடுங்கள், தட்டுங்கள். மீண்டும் ஒரு விஷயம், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். எப்பொழுது? எப்பொழுது? மூணையும் சொல்லணும். எப்பொழுது? கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அப்பொழுது என்ன கிடைக்கும்? கொடுக்கப்படும், கண்டடைவீர்கள், திறக்கப்படும். எப்பொழுது? சரி. கேட்கும் பொழுது, தட்டும் பொழுது, தேடும் பொழுது. நன்றாய் கவனத்தில் வச்சுக்கோங்க. வசனத்தில் அதுக்கு புரட்ட சொன்னேன். ஏன்னா இங்கே குறிப்பெடுக்கிறீங்க ரொம்ப கம்மி. மீண்டும் போய் எப்படியோ ரெக்கார்டாவது அந்த வசனம் திருப்பி அதில் யூடியூப்பில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஆனால் நான் என்னுடைய வளர்ந்த நாட்களில் அதனால தான் என்னை பற்றி நான் எங்கேயுமே ஜாஸ்தி சொல்கிறதில்ல. அப்போ சில நேரத்தில் சொல்ல வேண்டியதாக இருந்தால் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் ஊழியக்காரன் ஆகிற வரையிலும் கூட எப்போ ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு இருந்து இன்னுமே இருக்குது என்கிட்ட அந்த புஸ்தகம். ஒரு பிரசங்கத்துக்கு கூட குறிப்பெடுக்காத விட்டதில்லை. ஒரு பிரசங்கத்துக்கு கூட குறிப்பெடுக்காத விட்டதே கிடையாது. எல்லா பிரசங்கத்தையும் குறிப்பெடுப்பேன். நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் அப்பயும் வசனத்தை குறிப்பெடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த ஊழியக்கார் பேர், டேட்டு எல்லாம், ஒவ்வொரு சண்டே செய்தியாக இருந்தாலும் விசேஷ செய்தியாக இருந்தாலும் நான் பிரசங்கம் பண்ணுற செய்தியும், நான் கேட்குற செய்தி ப்ளஸ் பிரசங்கம் பண்ணுற செய்தி எல்லாமே குறிப்பில் நோட்டாக டைரியில் இருக்கும். அது வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். எப்பயோ எடுத்து படிக்கலாம். ஆனால் குறிப்பு எழுதும் பொழுது அதை நம்ம படிக்கிறதுக்காக இல்லை, எழுதும் பொழுதே நம்ம மனசில் பதியும். ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறீங்க. நீங்களாம் யூடியூப்பில் போய் மண்டையில் நேராக ஏற்றிக்குவீங்க. நோட்லேருந்து ஏற்றுறீங்களா? நீங்களாம் யூடியூப்பில் போய் நேராக மண்டையில் ஏற்றுங்க. நல்லதை ஏற்றுங்க. வெறும் ஸ்நாக்ஸே ஏற்ற மாட்டீங்க, ஃபுல் மீல் ஏற்றுங்க. ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ஏற்ற மாட்டாங்க, ஃபுல் மீல் ஏற்றுவேன். ஆமாம், ஃபுல் நல்ல புஷ்டியான சாப்பாடு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்தி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். 3 மணி நேரம் பிரசங்கத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். 3 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற ஊழியக்காருடைய பிரசங்கத்தை அனுப்புகிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுனாக்க 3 மணி நேரம் கவனம் சிதறாத அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு டைம் இருந்தால் சொல்லுங்கள். 3 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையே பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். உட்காந்து 3 செகண்டில் 30 செகண்டில் 3 மணி நேரம் வசனத்தை, 3 மணி நேரம் 5 மணி நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய அளவுக்கு தைரியமும் பொறுமையும் விசுவாசம் நமக்குள் வந்தாக்கா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமே மாற்றப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, போகலாம். அப்போ இன்னொரு மல்கியா 3:10 எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியா 3:10 இதெல்லாம் பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியங்கள், வாழ்க்கையில் வெற்றிக்கான பதில்கள், கேள்விக்கான பதில்கள். மற்றும் மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். இன்னொரு தடவை படிச்சிடலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். எப்பொழுது? எப்பொழுது? புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும். 6:38 லூக்கா 6:38 6:38 எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்க, நான் வாசிக்கிறேன். லூக்கா 6:38 கொடுங்கள். எப்பொழுது? மீண்டும் ஒரு வாசித்திடலாம். கொடுங்கள். அந்த அப்பொழுதுன்றதை அழுத்தி வாசிக்கணும், மறந்துடக்கூடாதுன்றதுக்கோசம் அப்பொழுது நடுவில் போட்டு வச்சிருக்காரு ஆண்டவர். அந்த அப்பொழுதுன்ற பொழுது கண்டிப்பா செய்வேன் அர்த்தம். அந்த அப்பொழுதுன்ற வார்த்தை எப்படி எடுத்துக்காங்க தெரியுமா? கண்டிப்பா. சொல்லுங்க, கண்டிப்பா, கேரண்டியா. அப்பொழுதுன்னு சொல்லிவிட்டாருனாக்கா அதை செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் நிச்சயமே செய்வார். அதுக்கு தான் அப்படி அதை அழுத்தி வாசிக்கணும். நீங்க என்ன தெரியுமா? கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கொடுத்து பார்க்கலாம். அதுக்கெல்லாம் அந்த அப்பொழுது நடுவில் போட்டுக்கிறது. தேடுங்கள்னு சொல்லியிருக்காரு, தேடி பார்க்கலாம். தசம்பாங்களை கொண்டு வான்னு சொல்லியிருக்காரு, கொடுத்து பார்க்கலாம். இல்லைங்க, அவர் கொடுத்து பார்க்கறது கேட்கறதுனால அதுதான் அவர் மல்கியா 3:10 பாருன்னு சொல்லிவிட்டாரு. பார்க்கலாம், உனக்காச்சு எனக்காச்சு, நீ கொடுத்து பாருன்னு சொல்லிவிட்டாரு. முழு உள்ளத்தோடு எனக்கு கனம் பண்ணி பாருன்னு சொல்லிவிட்டாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், கண்டிப்பா. அது அப்பொழுதுனா கண்டிப்பா. கொடுங்கள். அப்பொழுது கொடுங்கள் அப்படின்னு அதுக்கு அப்பொழுதுன்றது எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. அப்பொழுது கொடுக்கப்படும். அம்மைக்கு குளிக்கு சரிந்து விழும்படி அளந்து. இன்னைக்கு பாருங்க, பல பேருக்கு இந்த பதில் தெரியாதனால தான், இந்த ரூட் தெரியாதனால தான் வாழ்க்கையில சக்சஸ் ரொம்ப கம்மி, வாழ்க்கையில் வெற்றி கம்மி, தோற்று போகிறாங்க. இந்த ஷூ போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுற அந்த ஓட்டப்பந்திக்காரனுக்கு சொல்கிறது போல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தி கொண்டால் நிச்சயமாய் முன்னேறலாம்.
நிச்சயமாய் ஜெயிக்கலாம், நிச்சயமாய் வாழலாம், நிச்சயமாய் பிழைக்கலாம். லூக்கா 9:16-17. அப்பொழுது அவர் 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவருடைய ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களும் வைக்கும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. எப்பொழுது மீதி எடுக்கப்பட்டது, எப்பொழுது ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். அப்பொழுதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எப்பொழுது? 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவருடைய கையில் கொடுக்கும் பொழுது. எப்படி? எப்பொழுது? அவருடைய கையில் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, நம்முடைய காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது, சம்பங்களை கொடுக்கும் பொழுது திருப்தியும் மீதமும் நிச்சயமாக உண்டாகும் என்பது வேதம் கூறுகிற சத்தியம், அவருடைய வார்த்தை கூறுகிற சத்தியம், நான் சொல்லவில்லை. ஆமேன். அதனால தான் 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுகிறது, அவனான் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமேன். இதை நான் இப்படி பிரித்து வாசிக்கிறேன். உற்சாகமாய் கொடுக்கும் போது அப்பொழுது தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அடுத்து ஏசாயா 58:13. எனக்கு முடிக்கவே முடியல பாருங்க. நீங்க முடிங்கன்னு சொல்றீங்களா என்னமோ தெரியல. நான் முடிக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் இருக்குது, முடிச்சிடுறேன், சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஒரு சில நிமிடங்களில் முடிச்சிடுறேன். ஒரு 10 நிமிடங்கள் கூடும்னு நினைக்கிறேன். ஏசாயா 58:13. என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலைக்கு உன் வழிகள்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதைபடி செய்யாமலும் உன் சொந்த பேச்சு பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். நீங்க வாசிங்க 14 வசனத்தை. அப்பொழுதுன்றது மாத்திரம் அப்படியே மொல்லா வாசிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. அப்பொழுது அதுக்கு கீழே வாசிங்க. அப்ப இந்த கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உயர் இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய் யாப்பேன், சொந்தத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாயதை சொல்லிட்டு இப்படி இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாக்கா அந்த எப்பொழுது செய்ய மாட்டோமா? எப்பொழுது? அப்ப 5:13 வாசிங்க. நான் எப்பொழுதுன்னு கேட்டாக்க நீ என்ன பண்ணணும்? 5:13 வாசிக்கணும். அப்பொழுதுன்னு சொல்ற ஆண்டவர். அப்பொழுது என்ன நடக்குமா? மன மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், பூமியின் உயர்ந்தவர்கள் ஏறி இருக்க பண்ணுவேன், தகப்பனாகி யாப்பேன், சொந்தத்தால் நான் போஷிப்பேன், கர்த்தருடைய வாயத்தை சொல்லிட்டு இதெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். எப்பொழுது மன மகிழ்ச்சி, எப்பொழுது உயர்வு, எப்பொழுது வெற்றி, எப்பொழுது சுதந்திரத்தின் யாக்கோபின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்பொழுது? ஏசாயா 58:13 நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தி கொள்ளும் பொழுது தெரியறது இல்லை. நான் ஏன்னா தப்பு பண்ணேன், நான் ஏன்னா பாவம் பண்ணேன், ஏன் எனக்கு இதை செய்யல ஆண்டவர், ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் எனக்கு கஷ்டம், கேள்வி வேணா தாராளமா கேட்கிறோம். ஆனா இந்த அப்பொழுதுக்கு பின்னாடி கருத்தை செய்யும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி எடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:46-47 சொல்கிறது, அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அங்க நான் அப்பொழுது நடுவில் நான் போட்டுக்கிறேன், இல்லைங்க நான் போடுறேன் பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி ஒருமனப்பட்டு தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்பொழுது வாசிங்க தட்ட என்ன இருக்குது அங்க? இல்ல நான் சொல்றேன், அப்பொழுது ஒருத்தருமே எடுக்கல. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம் நான் நிறுத்த நோட்டி நீங்க வாசிக்கணும். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்பொழுது ஆமா, நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நான் ஒழுங்கா தேவனை ஆராதிச்சு, நான் ஒழுங்கா ஆராதனைக்கு வந்து, நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி, நான் கர்த்தருடைய நான் பிள்ளையா நான் வாழ்ந்துட்டு இருந்தாக்கா, அப்பொழுது கர்த்தரை நம்ம ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். நானே ஆராதிக்கிறத விட்டுட்டு வேலை பண்ணிட்டு இருந்தாக்கா, நானே ஆராதிக்கிறத விட்டு ஊர் சுத்திட்டு இருந்தாக்கா, நானே ஆராதிக்கிறத விட்டு என்னுடைய பொழப்பு பார்த்துட்டு இருந்தாக்கா, புதுசாக ரட்சிக்கப்படுறவன் அறியாத இருக்கிறவன் எப்படி உள்ள வருவான்? அவன் சொல்லுவான், நீயும் கர்த்தருடைய பிள்ளைத்தானே, மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து வந்தானே, அவன் ஆவிக்குரிய பிள்ளைன்னு தானே சொல்கிறேன், நீ வேலை பண்ணுறலையா? அப்போ நான் உலகத்தில் வேலை பண்ணுறது சரியில்லையா அப்படின்னு அவனும் சொல்லுவான். அப்படின்றது தான் இது அர்த்தம். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஓய்வு நாளை ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் கூடுகிறதை, சபை கூடி வருதலை நாம் அனுசரிப்பது மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது மனமகிழ்ச்சி, அப்பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் வந்து சேருகிறதுக்கு தேவன் கிருபை செய்கிறார். சங்கீதம் 91:14.
அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவத்தூர் அருளிச்சேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நீதிமொழியில பிரசங்கியில இதெல்லாம் நிறைய இருக்கும், சங்கீதத்தெல்லாம் நிறைய இருக்கும். இந்த அப்பொழுதெல்லாம் போட்டு இப்படின்னா இப்படி, இப்படின்னா இப்படி. அதனால கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அப்படி இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், இப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நடுவில் அப்பொழுதுன்ற பதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த இடத்துலலாம் நீங்கள் இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும் அப்படின்றது. இது ஒரு பெரிய காரியமே கிடையாது. பாருங்க, இதுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் நமக்கு. இங்கே சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியால் விடுவிப்பேன், அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன், என்னைக்கு கூப்பிடுவான் அப்பொழுது வருவத்தர் அருளி செய்வேன். அப்போ ஏதாவது நம் பக்கம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் தம்முடைய காரியத்தை நேர்த்தியாய் நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசித்து நாம் எழுந்து ஜெபிக்க போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4, 6, 7 எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4, 6, 7 நான் வாசிக்கிறேன், 6, 7 நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப தேவ சமாதானம் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது? பாருங்க, அப்ப நம் பக்கம் இருந்து செய்ய வேண்டியது ரொம்ப சின்னது, அவர் செய்ய வேண்டியது பெரிய வேலை. ஆனால் அதை அற்புதமாக செய்கிறார். நம்ம சின்ன வேலையை செய்யலை. நான் இப்போ சின்ன வேலைன்னு எப்படி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னாக்கா, பாருங்க, 10ல் 1 தான் நம்ம செய்ய சொல்கிறாரு. ரசம் பக்கத்தை பாருங்க எப்படி இருக்கு, எவ்வளோ கேட்குறாரு? 10ல் 1 தான் செய்ய சொல்கிறாரு. எங்கள் 10ல் 1 செய்கிறது கஷ்டமா? நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு அவர் உதவி செய்கிறோன்னு சொல்கிறார். அவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் மத்தேயு 11:28 சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கிறாங்களே உலகத்தில். ஐயோ, வருத்தம், பாவம், சாபம், குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பணம் இல்லை, காசு இல்லை, சுகம் இல்லை, வேலை இல்லை, குடும்ப சமாதானம் இல்லை. ஐயோ, வருத்தப்பட்டு கிடக்கிற என் அன்பு மகனே, இயேசு உன்னை அழைக்கிறார். ஆமென், ஆமென். அவர் பாருங்க எவ்வளவு வல்லமையுடையவர். அவர் ஆவியா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார், அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆனா எவ்வளவு இறங்கி கீழே வந்து 2 கரம் நீட்டி வா அப்படின்னு அழைக்கிறாரு. அவர்கிட்ட வரத்துக்கு கஷ்டமா? வரத்து கொஞ்சம் ஒரு எட்டு முன்னாடி கால் எடுத்து வச்சு அவர்கிட்ட வரத்துக்கு கஷ்டமா? கஷ்டமே இல்லையே. ஒரு எட்டு வச்சாக்கா அவர் தூக்கி தோல் மேல் சுமக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40 விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அவர் சொன்னது அப்படியே அப்பொழுதுன்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்காரோ வீட்டில் போய் எடுத்து பாருங்க. அதை அப்படியே நான் செஞ்சு பார்க்குறேன். அவர் செய்கிறாரு இல்லையா? அப்பொழுதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நான் செஞ்சு பார்க்குறேன், உங்களை செஞ்சு பார்க்குறேன். இந்த வார்த்தையின்படி நான் இதை செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு வேணுமா தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்லலை அப்பொழுதுன்னு, அவர் சொல்லியிருக்கிறார் அப்பொழுதுன்னு. அப்பொழுது அப்படின்னு சொன்னவர் அதை செஞ்சே தீர்வார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் இருக்க கோடி மக்களுடைய வாழ்க்கையில் செய்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாய் செய்வார். அப்பொழுது நிச்சயமாய் செய்வார். சும்மா ஒரு விதண்டாவாத்துக்கோ இல்லை ஒரு 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 அவிசுவாசத்தோட அல்ல, உறுதியாய். அப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படி அதெல்லாம் எடுத்து பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளை போல சட்டைகள் அடைந்து. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இந்த வசனங்கள்லாம் எடுத்து சொல்லுங்க அவர்கிட்ட. இப்படி செய்யும் பொழுது அதை அவர் செய்கிறவர். உங்கள் பக்கம் நீங்கள் சரியாக செய்யும் பொழுது அவர் பக்கம் அதை அவர் சரியாய் செய்வார் என்பதற்கு நான் 100க்கு 100 கேரண்டி கொடுக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தையும் கேரண்டி கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டாக்கா அதுக்கு காரணம் நான் தான் இருக்கணுமே தவிர ஒரு பொழுதும் தேவனாய் இருக்க முடியாது. ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் நீதியும் சத்தியம் உள்ள தேவன். எழுந்து நிற்போம். அற்புதமான சில வாக்குத்தத்தங்களை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 55வது அதிகாரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார்.
அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிப்போம். அப்படியே அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கவனமாய் கேளுங்க. அறிக்கை பண்ணுகிறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சால் அவங்க வீட்டில் போய் இதை படித்து நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். எப்படி சொல்றாரு பாருங்க. செவி கொடுங்க போதும், கேளுங்க போதும். நீங்க ஏன் வேஸ்டா வீணா அலைஞ்சிட்டு தெரியுறீங்க? அப்பமல்லாததுக்காக பணத்தை செலவு பண்றீங்க, திருப்தி செய்யாத காரியத்துக்காக பிரயாசப்படுறீங்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணு தேவை, காது கொடுத்து கேட்டா போதும். என்ன கிடைக்குமா? ஆத்துமா கொழுப்பான பதார்த்தினால் மகிழ்ச்சி ஆகும். ஆமேன். ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சி ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரியம், பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. இலவசமாய் அவருடைய அன்பும் இரக்கமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி பாருங்க, அவர் சொல்லுகிறார். கடைசி நம்மளை பற்றி அவர் நினைச்சிருக்கிற நினைவை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிறோம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எல்லாம் சொல்ல உயர்ந்திருக்கிறது. அடுத்து சொல்கிறார், மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அடுத்து நன்றாக கவனிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வசனங்கள் எல்லாம் நான் இப்போ சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுது, அறிக்கை பண்ணும் பொழுது எல்லாம் சொல்லுங்க, பதிலாக. இந்த அப்பொழுதுன்ற பதத்துக்கு ஒத்த பதமாக இது இருக்குது பாருங்க. பதிலாக, அப்பொழுது, பதிலாக, அப்பொழுது, பதிலாக. நான் சொல்றேன், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி, துயரத்துக்கு பதிலாக ஆறுதல், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. இதெல்லாம் இயேசு தருகிறார். கரங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? கேட்ட வார்த்தைக்காக நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தை கொண்டு உங்களோடு என்னோடு பேசி இருக்கிறார். உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றின்னு சொல்லுங்க. நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பதிலாக ஏதோ கொடுக்க விரும்புகிறீர். என்னுடைய நிலைமை, இப்பொழுது இருக்கிற நிலைமைக்கு பதிலாக, இப்பொழுது இருக்கிற நிலைமைக்கு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. சோர்வுக்கு பதிலாக உற்சாகம், தாழ்வுக்கு பதிலாக உயர்வு, ஆண்டவரே கீழானதுக்கு மேலாக மேன்மை, குறைவுக்கு பதிலான நிறைவை கொடுக்க நீர் விரும்புகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். ஹல்லேலூயா. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கட்டும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே துயரத்துக்கு பதிலாக ஆறுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகட்டும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே குறைவுக்கு பதிலாக நிறைவு உண்டாகட்டும். வியாதிக்கு பதிலாக சுகம் உண்டாகட்டும். மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும். உம்முடைய வழிகள் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படட்டும். உமக்கு நன்றி அப்பா. இருளுக்கு பதிலாக வெளிச்சம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் எழுதினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. நம்முடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் இறுதிய பதவி எழுதுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.